பிபியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாடி துடிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே பிபியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் நாடி துடிப்புன்றதே இருக்காது. தொட்டு பார்த்தா உணரக்கூட முடியாது. இது ஏன் அப்படின்னா, உயிரோட்டம், அதாவது மின்சக்தி அலைகள், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நம்முடைய இருதயத்தில் உருவானாதான் இருதயம் துடிக்குது. இதே மின்சக்தி அலைகள் இரத்த குழாய்கள்லையும் உருவானா மட்டும்தான் அந்த ரத்தம் உடல் முழுமையும் பரவ ஆரம்பிக்கும். இப்போ இந்த இரத்த குழாய்களில் மின்சக்தி அலைகள் பரவாதன் காரணமாக நாடி துடிப்புன்றது இருக்காது. இதை தான் நம்ம பிபின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக சுவிட்ச் போர்டில் நமக்கு பவர் இருக்குன்னு, எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே ஆனால் லைட் எரியல. அப்போ எங்கேயோ நடுவில் வயரில் அந்த கட்டாக இருக்கலாம். ஸோ அங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி போகலை அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேனோ லைட்டோ ஓடாமல் இருக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும் இரத்த குழாய்களில் இந்த மின்சக்தி அலைகள்ன்றது பரவலை, இந்த உயிரோட்டம் பரவலைன்னு சொன்னால் அங்கங்கே ரத்தம் என்பது தேங்க ஆரம்பிச்சிடும். இதை தான் பிபின்னு சொல்கிறாங்க.